முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப், ரபிசி ரம்லியின் மகன் மீதான தாக்குதலுடன் தன்னை தொடர்பு படுத்தும் ஒரு முகநூல் பதிவு தொடர்பாக காவல்துறை மற்றும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான MCMC-யில் புகார்களை தாக்கல் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட முகநூல் பக்கம் மற்றும் அதன் நிர்வாகி அல்லது உரிமையாளர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க MCMC மற்றும் முகநூல் நிறுவனத்திலும் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அம்னோவின் முன்னாள் துணைத் தலைவருமான அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பதிவுகளின் உள்ளடக்கங்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் தீங்கிழைக்கும் வகையில் தனது நற்பெயரை சேதப்படுத்தும் நோக்கம் கொண்டவை என்று இஸ்மாயில் தெரிவித்தார். முழுமையான விசாரணையை மேற்கொண்டு முகநூல் பக்கத்தின் உரிமையாளர் அல்லது நிர்வாகி மற்றும் சம்பந்தப்பட்ட இடுகைகளை பரப்பும் எவருக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.